vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. விஜய் தங்களுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு டிஎம்கே வந்து விட்டார். விஜய்க்கு தேவையான அத்தனை இடையூறுகளையும் அவர்கள் செய்வார். இப்போ கொடியேற்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, இது எல்லாம் அந்த அரசியந்திரம் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் இப்படியே அந்த முரண்பாடு கூர்மையடைய ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, விஜய் வந்து டிஎம்கேக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விஜய் அறியாமலே விஜயை கொண்டு போய் விட்டு. எல்லா நடிகரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது, 2 அமாவாசைக்கு தாங்குறாரான்னு பார்ப்போம். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்ப RS பாரதி தெளிவுபடுத்திட்டார்ல, விஜயோட வருகை என்பது திமுகவுக்கு எதிரானதுன்னு அவர் சொல்லிட்டார்ல. அப்படின்னா விஜய் வந்து திமுகவுக்கு, குறிப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி அவங்க பார்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். விஜய் வந்து பிஜேபியோட அலைனாக மாட்டார், எகைன்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா எகைன்ஸ்ட் டிஎம்கே அப்படிங்கிறது இன்னும் அவர் முடிவு செய்யல. ஆனா அப்படி முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு டிஎம்கே கொண்டு வந்துருவாங்க. விஜய் வந்து காங்கிரஸை பயன்படுத்த போறாரா, இல்ல காங்கிரஸ் விஜயை பயன்படுத்த போதா? இல்ல, அதுக்கான விடை வந்து விஜயதாரணி சொல்லிட்டாரு. ராகுல் காந்தி சொல்லித்தான் இவர் ஆரம்பிச்சாருங்கிறாங்கல்ல. அப்படின்னா காங்கிரஸ் விஜயை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ ஒரு விஷயம் என்னன்னாங்க, இப்ப விஜயை காட்டி அவங்க வந்து டிஎம்கே மிரட்ட முடியுங்க. டிஎம்கேக்கு இன்னைக்கு கிடைத்து கொண்டு இருக்கிற வாக்குகள்ல கான்ஸ்டன்டா கிடைச்சுக்கிட்டு இருக்கிற ஓட்டு அப்படிங்கிறது சிறுபான்மையினர் 10% முயற்சி இல்லாம அப்படியே ஓசிக்கு லம்பா கிடைக்குது. வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் அப்படி கிடைச்சதே கிடையாது. விஜய் மேல ரொம்ப கை வச்சுக்கிட்டே போனாங்கன்னா நிச்சயமா தங்களுக்கு வரக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை கெடுத்து கொள்ளக்கூடிய சமாஜம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதுக்கு அடுத்தது 18 இருந்து 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சிறுபான்மையினர் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த 3 இதுல சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது டிஎம்கே ஓட்டு, இந்த இளைஞர்கள் ஓட்டுங்கிறது சீமான் டிஎம்கே இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ஓட்டு. அதனால டிஎம்கேக்கு வருகிற தேர்தலில் ஓட்டு இழப்பு ஏற்படும். 2026 தேர்தலின் போது திமுக கூட்டணி உடைவதை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கூட்டணில இருந்து சில கட்சிகள் பிரியலாம். பிரியற கட்சி ஒண்ணு ஏடிஎம்கே பக்கம் போகலாம், இல்லாட்டி விஜய் பக்கம் போகலாம். காத்து வந்து இப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும், சில நேரத்துல சுழன்று அடிக்கும். அந்த மாதிரி ஒரு சுழன்று அடிச்சு விஜய் உள்பட எல்லாருமே ஏடிஎம்கேட கை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருக்கு டிஎம்கே. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ். ஓகே, வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய கட்சி சம்பந்தமா நம்ம விரிவா போன நேர்காணல பேசியிருந்தோம். இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள், அவங்க வந்து விக்கிரவாண்டி அருகில வந்து மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உளவுத்துறை, தமிழக உளவுத்துறை சார்பில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினால் அவர் வந்து தேர்தல் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு எவ்வளவு வந்து வாக்குகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கப்பட்டதாகவும், அதுல கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 10% ஒரு கிடைக்கும் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தகவல். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி மதிப்பிடலாம்? குறிப்பா வந்து இந்த ரிப்போர்ட் எடுத்ததுக்கே வந்து ஒரு பயம் காரணமா? பயம் சொல்ல மாட்டேன். முதல் விஷயம், உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்ததா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. பொதுவாக இந்த மாதிரியான ஒன்று ஆரம்பிக்கிறப்போ உளவுத்துறை அவங்க அவ்வளோ எடுத்தாங்க, அவங்க சர்வே இவ்வளவு, இது அப்படி அது இப்படி, இது இந்த மாதிரியா ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கு. ரைட்டா, உளவுத்துறை என்ன மெத்தடாலஜியில் எடுத்தாங்க, என்ன ஏது ஒரு இது ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், இந்த காவல்துறை உளவுத்துறை எடுக்கிற சர்வேல எனக்கு எப்போதும் நம்பிக்கை இருந்தது. உளவுத்துறை அதிகபட்சம் என்ன சர்வே பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஜேர்னலிஸ்டாக சொல்கிறேன், என்ன பண்ணிட முடியும்? எனக்கு 4 பேர்கிட்ட கேட்பீங்க, அங்கே இங்கேன்னு போகிறவங்களுக்குலாம் கேட்பீங்க, ஒரு ஒப்பீனியன் வச்சு அநேகமாக இப்போ ஒரு இது வேவ் செட் ஆகிருக்கு, இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடத்துலேருந்து வரும் இன்புட்ஸ். இதெல்லாம் வச்சு ஒரு உத்தேச ஐடியாவை இவர் இப்படி ஜெயிக்க முடியும், இப்படி இவ்வளோதான் செய்ய முடியும். அவங்கள்ட்ட உளவுத்துறைகிட்ட வந்து அவங்க ஃபுல்லாக போலீஸ் பர்சன்ஸ், அவங்க வந்து புலனாய்வுக்கும் துப்பறிவதுக்கும் அதே போல ஒரு கல்பிரிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் சயின்டிஃபிக்கான பல்வேறு மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சர்வே கண்டக்ட் பண்றதுக்கும்
அதாவது ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் என்ன காரியம் செய்யுமோ அந்த வேலையை இவங்க பார்க்கறதுக்கு இவங்கள்ட்ட சயின்டிஃபிக் மெத்தடாலஜினோ அதை சயின்டிஃபிக்காக கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜினோ என்ன இருக்க முடியும்? இருக்கிறதுக்கு நியாயமான காரணங்கள் எதுவுமே கிடையாது. ரைட்டா? ஆனால் எப்போதுமே இந்த மாதிரிலாம் வர்றப்போ உளவுத்துறை சர்வே அது இதுன்னு இப்படியே கிளப்பி விடுவாங்க. சர்வேயாகவே இருந்தாலும் சரி, அது இன்ன பர்சன்டேஜ்னு சொல்லி இருந்தாலும் சரி, அதை பொருட்படுத்த தேவையில்லைங்கிறது தான் என்ன மாதிரி ஆட்களுடைய கருத்து. அதை நான் எப்போதுமே பெருசாக எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னால் இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்திகிட்ட மத்திய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் தான், இந்த தடவை எலெக்ஷன் நடத்தினா நீங்கள் சூப்பராக எங்கேயோ போயிடுவீங்கன்னு சொல்லி அள்ளி விட்டாங்க. அதை நம்பித்தான் அவங்க 77 எலெக்ஷன் நடத்தினாங்க. இந்திரா காந்தியும் தோத்தாங்க, சஞ்சய் காந்தியும் தோத்தாங்க. அதனால இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. ஆனால் உளவுத்துறை நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துருக்கலாம். எனக்கு என்னன்னா, இன்னும் ஒரு கட்சி மாநாடு கூட அறிவிக்கலை. இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் கொடியை அனௌன்ஸ் பண்ணி அந்த கொடியில் ஏகப்பட்ட தகராறு. இந்த கொடியில் இருக்க யானைக்கு இன்னொருத்தர் குஸ்தி போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி பல்வேறு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த அடுத்த மாதம் விக்கிரவாண்டியில் கட்சி மாநாடு. இதுக்குள்ளேயே இதுக்கு இவ்வளோ ஆதரவு அப்படிலாம் நீங்கள் கணிக்கவே முடியாது. ஒரு ட்ரெண்டு மற்றெல்லாம் செட்டே ஆகாது. ஏன்னா காரணம் என்னன்னு சொல்லுங்க, விஜயனுடைய கோர் ஆதரவாளர்கள் யாருங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுல பெரிய சிரமம் இருக்க போறது. விஜய் ஆதரவாளர்கள் நிச்சயமா விஜய் சார்பாக போவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் ஆதரவாளர்கள் விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க அப்படி. ஆனால் என்னைக்குமே ஒரு கட்சி வளர்றதும் தேயறணும் அந்த கட்சி சார்ந்த தொண்டர்களை வச்சே கிடையாது. பொதுமக்கள் அந்த பக்கம் போறாங்களா இல்லையாங்கிறத வச்சுதான். இந்த கட்சி சாராத பொதுமக்களுடைய பரப்பு எப்போதுமே அதிகம். இப்போ அந்த பொதுமக்கள் விஜயை நோக்கி போறாங்களா இல்லையாங்கிறது கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னால் தாங்க கெஸ்ஸே பண்ண முடியும். அதுக்கு இப்பவே இந்த நிமிஷமே நீங்க நாடி பிடிச்சாலும் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் மாறும். அவர் வருவாரு, அவர் தலைமையில கூட்டணியா இல்லையான் இருக்கு, இல்லாட்டி அவர் வேற ஒரு கூட்டணிக்குள்ள ஐக்கியமாவாரா இல்லையா, இப்படி 1008 கேள்விகள் இருக்கு. இன்னும் அடுத்த 2 வருஷத்துல என்னென்ன மாற்றம் நடக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால எனக்கு எடுத்த எடுப்புலயே விஜய்க்கு 10% ஓட்டுன்னு சொல்றதையே நான் நம்புறதுக்கு தயாரா. அவ்வளவுலாம் ஓட்டு இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா விஜயுடைய தொண்டர்கள், விஜய் பட்டாளம், விஜய் ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு இருக்கும். அந்த ரசிகர்கள் கூட்டத்தை மட்டும்தான் இப்ப நீங்க அனுமானிக்க முடியும். அவங்கள்ட்ட தான் கருத்து கேட்க முடியும். பொதுமக்கள்ல விஜய்ட சப்போர்ட்டர்ஸ் எவ்வளவுங்கிறத இப்ப நீங்க கெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த விஜய் சப்போர்ட்டர்ஸுடைய அளவே ஒரு 10% லெவலுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ். அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நான் இதை அவங்க பயந்துட்டாங்க அது இதுன்னு சொல்றதுக்கு நீங்க கேட்குறீங்க இல்லையா, இந்த கவர்மெண்ட் பயந்துருச்சா அப்படின்னா, அந்த மாதிரி நான் நினைக்கல. ஆனால் நிச்சயமா டிஎம்கே கவர்மெண்ட் இதை வாட்ச் பண்ணி விஜய் அடுத்தாப்புல என்ன செய்யறாரு, யாருக்கு த்ரெட்டா வருவாரு விஜய். விஜய் டிஎம்கேக்கு த்ரெட்டா இருக்காரா இல்லையாங்கிறத காட்டில ரொம்ப முக்கியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு த்ரெட்டா இருப்பாரா இல்லையாங்கிறதா. அவங்களுடைய பார்வை அப்படித்தான். அப்படி ஒருவேளை அவர் ஒரு த்ரெட்டா வருவாரு, அவர் தங்களுக்கு ரெகுலரா கிடைச்சிட்டு வரக்கூடிய அன்இன்டரப்டடா கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டை சிதறடிச்சிருவாரோ, இந்த மாதிரியான இது இருந்தால் அப்போ அவங்க தீவிரமா விஜய்க்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்பட முடியும் அப்படிங்கிறதுல அவங்க பார்ப்பாங்க. எல்லா நடிகரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. 2 அமாவாசைக்கு தாங்குறாரான்னு பார்ப்போம். விஜயோட பேரை குறிப்பிடாம RS பாரதி அவர்கள் சொன்ன கருத்து. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதுல இருந்து ஒண்ணு தெரியுது இல்ல, இப்போ விஜய தங்களுக்கு எதிரானவர்னு திமுக பாக்குறாங்க. முடிஞ்சு போச்சே. இப்ப விஜய் யாருக்கு எதிராக திரும்புறான்னு பார்ப்போம்னு இப்ப சொல்லிட்டு இருந்தேன். இப்ப RS பாரதி தெளிவுபடுத்திட்டார்ல, விஜயோட வருகை என்பது திமுகவுக்கு எதிரானதுன்னு அவர் சொல்லிட்டார்ல. இன்னும் அது உறுதிப்படுத்தப்படலை, இன்னும் எவ்வளவோ இருக்கு. சோ இவர் வர்ற எமர்ஜார் அப்பவே டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு தெளிவா, விஜய் சைட்லயே இந்த பார்வை தெளிவு இன்னும் ஏற்படல. விஜய் என்ன போவார, டிஎம்கேயோட போவாரா, தனியா நிற்பாரா, தனி கூட்டணியா,
இல்லாட்டி ஏடிஎம்கே பக்கம் ஐக்கியமாவாரா, என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. இப்பதானங்க ஸ்டார்டே பண்ணியிருக்காரு. ஆனா அவன்னா இன்னும் ஆரம்பிக்கல. பட் அதுக்குள்ளே ஆர்எஸ் பாரதி பிள்ளையார் சொல்லி போட்டதுக்குள்ள கவிதையை எழுதி முடிச்சிட்டாரு அவர் வந்து. ஸோ விஜய் தாக்கு பிடிக்கிறாரா பார்ப்போம்னா, தாக்கு பிடிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படின்னா விஜயை வந்து திமுகவுக்கு, குறிப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி அவங்க பார்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா டிஎம்கேங்கிறது இன்னைக்கு டிஎம்கே மட்டும் இல்லை. டிஎம்கேக்கு பின்னால ஒரு மாநில அரசு இருக்கு, அரசு எந்திரம் இருக்கு, அரசு நிர்வாகம் இருக்கு. இது எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு விஜய் தயாராகி கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னால டிஎம்கே நேரடியாக எதிர்த்து விஜயகாந்த் அரசியல் செய்தப்போ என்ன நடந்ததுன்னு தெரியும். அவருடைய கல்யாண மண்டபம் ஒரு பாலத்தின் காரணம் காட்டப்பட்டு இடிக்கப்பட்டது. அப்போ வந்து டிஆர் பாலு அந்த துறை சார்ந்த மத்திய அமைச்சராக இருந்தார். ஸோ ஒரு பெரிய சேலஞ்சு விஜய்க்கு காத்திருக்கிறது. இந்த ஆர்எஸ் பாரதி மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி போன நேர்காணல்ல யாரும் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க, ராகுல் காந்தி சம்பந்தமா சொல்லியிருந்தீங்க. ராகுல் காந்தியை வந்து விஜய் சந்தித்தது, அதுக்கப்புறம் வந்து அங்க பதவி கேட்டது எல்லாமே இது வந்து இப்போ வந்து விஜயதரணி அதை வந்து ஓபன் பண்ணிருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தி சொல்லிதான் விஜய் தொடங்கி இருக்கிறார், பதவி வந்து கேட்டாரு கொடுக்கல, புது கட்சியும் அப்படிதான் அப்படின்னு. அப்போ ஏறக்குறைய விஜய் அரசியலுக்கு, விஜய கட்சி தொடங்குவதற்கு ஏதோ ஒரு வகையில ஒரு முக்கிய காரணமா ராகுல் காந்தி இருந்திருக்கிறார். அதாவது விஜயதரணி ரொம்ப காலமா காங்கிரஸ்ல இருந்தவங்க. அவங்க வந்து காங்கிரஸ்வாதி, ரொம்ப தீவிரமா காங்கிரஸுக்காக உழைச்சவங்க. அவங்களுக்கு இன்னும் டவுட் தெரியும். ஆக்சுவலா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கே சொல்லியிருந்தேன், இவர் காங்கிரஸ் மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணல, காங்கிரஸ் இவர்கிட்ட வந்து ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே போல ராகுல் காந்தியை 2 தடவை மீட் பண்ணாரு. 2009 மீட் பண்ணாரு. அப்படியெல்லாம் மீட் பண்ணது கலைஞருக்கு பிடிக்கல. அப்பதான் இந்த காவலன் படம் வந்தது, பிரச்சனைய டிஎம்கே அரசு அவருக்கு பிரச்சனை கொடுத்த. இவ்வளவு டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதுல நிச்சயமா ராகுல் தூண்டுதலாக இருக்கலாம். பின்னால இருந்து ஒரு கட்சிக்கு தேவையான எல்லா விதமான லாஜிஸ்டிக்ஸ் அது இதுக்கு பின்னால காங்கிரஸே கூட செயல்படலாம். சொல்ல முடியாது. ஒண்ணு என்னால உறுதியா சொல்ல முடியுங்க, நான் பேர் சொல்லலாம் விரும்பல, காங்கிரஸ் மிக முக்கியமான தலைவர், டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர், 2026 தேர்தலின் போது நாங்கள் திமுகவுடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. இதுக்கு இடையில இன்னொரு தகவல் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுனில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சித்தராமையாவுக்கு க்ளோஸ். இந்த தடவை கர்நாடகா எலெக்ஷன் அப்போ அவர் காங்கிரஸுக்கு தான் ஒர்க் பண்ணார். இப்ப சித்தராமையாவுக்கு ஒரு அட்வைசராகவே அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் போன தேர்தலில் ஏடிஎம்கேக்காக ஒர்க் பண்ணவர், அதுக்கு முன்னால டிஎம்கேக்காக ஒர்க் பண்றவர், அதான் பிரசாந்த் கிஷன் வர்றதுக்கு முன்னால. சுனில் வந்து ஏடிஎம்கேயும் காங்கிரஸையும் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில அவர் ஒரு தூதராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தீவிரமா காங்கிரஸை ஏடிஎம்கேயோட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல சுனில் ஒரு தீவிரமாக களமாடி வருகிறார். அந்த வேலையை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அது பொய்யா இருக்கும்னு நான் நினைக்கல. அதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. சுனிலுக்கு அப்படி ஒரு ஐடியாவும் இருக்கு. அதுக்கு மத்தியில காங்கிரஸ் வந்து விஜய வந்து ஒரு ரிசர்வ்லயே வச்சுட்டு, ஏன்னா விஜயனுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படி. இப்போ என்னன்னா, ஒருவேளை இந்த 2 கழகங்களுமே வேண்டாம்னு ஒரு முடிவை நோக்கி காங்கிரஸ் போனா டக்குன்னு விஜய் பக்கம் சேர்ந்துக்கலாம். அப்படி விஜய் பக்கம் சேர்றதுல ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு லாபம் ஒண்ணு உண்டு. என்னன்னா, விஜய சிறுபான்மையினர், காங்கிரஸுக்கு சிறுபான்மையினர் மத்தியில ஒரு செல்வாக்கு எப்போது உண்டு, இந்தியா முழுக்க, அதுவும் குறிப்பா கிறிஸ்தவர்கள் மத்தியில. அப்படிங்கிறப்போ தமிழகத்தினுடைய அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் டிஎம்கே பக்கமும் போகாமல், ஏடிஎம்கே பக்கமும் போகாமல், முழுக்க காங்கிரஸ் அண்ட் விஜய் கூட்டணிக்குள்ளேயே போயிடும். அதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா அப்படி நடந்தால் ஒரு அதிசயமா இருக்கு. ஏன்னா ஒரு கான்டெம்பரரி தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து கழகங்கள் 2த்துக்குமே கிடைக்காமல் ஒரு தேர்ட் ஃபோர்ஸுக்கு போறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.
ஆனா இதுல இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இப்போ வந்து விஜய் வந்து காங்கிரஸை பயன்படுத்த போறாரா, தன்னோட கூட்டணி அந்த பலத்துக்கு அந்த விஷயத்துக்கு பயன்படுத்த போறாரா, இல்ல காங்கிரஸ் விஜயை பயன்படுத்த போதா? இல்ல, அதுக்கான விடை வந்து விஜயதாரணி சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி சொல்லித்தான் இவர் ஆரம்பிச்சாருங்கிறாங்கல்ல. அப்படின்னா காங்கிரஸ் விஜயை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, பயன்படுத்த போகிறது, இப்பவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு விஷயம் என்னன்னாங்க, இப்ப விஜய காட்டி அவங்க வந்து டிஎம்கே மிரட்ட முடியுங்க. இல்ல இப்ப விஜய் ஆல்ரெடி ராகுலோட நல்ல நட்பு இருக்கு. இதுக்கு முன்னால எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருக்காரு, ராகுலுக்கும் விஜய்க்கு இடையில இமெயில் போக்குவரத்து உண்டு, ரெகுலரா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க வந்து நான் கேட்ட அளவுக்கு இடம் கிடைக்கல, நிறைய டிமாண்ட்ஸ் வைக்க முடியும்ல, நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கலாம்ல. அப்படி இல்ல விஜய் பக்கம் போவேன்னு சொல்லலாம். ஏன் ஏடிஎம்கே பக்கமே நீங்க போறீங்கன்னு வச்சுப்போம், ஏடிஎம்கேட்ட வலுவா டிமாண்ட் வைக்கலாம். அப்படி இல்லை நான் விஜய் பக்கம் போவேன் அப்படிங்களா. விஜயை வச்சுட்டு நீங்க ரெண்டு பேர்ட்டையும் விளையாட்டு காட்டலாமே. இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன், விஜய் வந்து அவர் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டாருங்க. இப்ப நீங்க சொல்றீங்க 10% ஓட்டு வரும்ல சொல்லுங்க, அதே போலவே உண்மையில வருதுன்னு வச்சுப்போம், லெட் அஸ் அஸ்யூம். அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டணியாக ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லோருக்குமே பேரம் பேசுகிற சக்தி கூடும், பார்கெயின் பவர் அதிகரிச்சிடும். இல்ல இப்ப அதுதான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாமே ஒரு வாரமா ஒரு விஷயத்த வந்து தங்களுடைய தலைவர்கள் வெவ்வேறு பேட்டிகள்ல வெளிப்படுத்துறாங்க. கூட்டணி ஆட்சி, அதாவது இனிமே வந்து கூட்டணி ஆட்சி, ஆட்சியில பங்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப காலம் முன்னாடியே பேசினாங்க. ஆனா அவங்க எலெக்ஷன்ல பேசுவாங்க, திருப்பி கை விடுவாங்க, இப்ப திருப்பியும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து ஆமா கூட்டணியில் ரொம்ப நாளா இருக்கும், எங்களோட அடுத்த கட்டம் அதுதானே, கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்வோம். சோ இப்ப இவங்க எல்லாருமே பேசுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா விஜய் ஃபோர்ஸும் இருக்கக்கூடுமா? இருக்கலாம். இப்ப விஜய் உள்ள வர்றதுனால அதான் சொல்ற பார்கெனிங் பவர் கூடும். ஆனா இந்த கூட்டணி ஆட்சிகள்ல பேச வேண்டிய காலத்துல இவர்கள் யாருமே பேசினது கிடையாது. 2006 இருந்து 2011 வரைக்கும் முழு பெரும்பான்மை இல்லாம தானே கலைஞர் வந்து ஆட்சி நடத்தினார். அதை டிஎம்கே ஆட்சியாகத்தான் நடத்தினார். இத்தனைக்கு கூட்டணி சப்போர்ட், அவர் ஒரு பங்கு அல்ல, மொத்தமா அல்வா கொடுத்துட்டார். அவங்க எல்லாருமே அதை ஏத்துட்டு தான் போனாங்க. பட் இப்ப கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒண்ணு முன்வைக்கிறாங்க. இதுல இன்னொன்னு இருக்கு, இப்ப பிஜேபி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இருக்க மாட்டாங்கிற ஒரு கணக்கு. அதே அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகளும் இருக்காது. அப்படி இப்போ பிஜேபி தலைமையிலே இப்ப இருக்கிற மாதிரி தனியா ஒரு கூட்டணி டெவலப் ஆகுது அப்படின்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா விஜய முன் வச்சு ஏடிஎம்கேட யார் இருப்பா, டிஎம்கேட யார் இருப்பா, இதெல்லாம் முடிவாகலாம். ஆனா இந்த விஜய் சார்ந்து இப்படிலாம் முடிவெடுத்தாலும் கூட ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா இந்த விஜய்க்கு இத்தனை % ஓட்டு இருக்கு இல்லை எல்லாமே உத்தேச கணக்கு தான். அது இன்னும் டெஸ்டுக்கு உட்படாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆஹா ஓஹோன்னு பெருசா எதிர்பார்த்து புஸ்வானமாகவும் போகலாம். ரிசல்ட் வந்தா தான் தெரியும். அது வரைக்கும் வெறும் யூக கணக்கு தான். அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியாத, இவருக்கு என்ன பேக்கிங்னே தெரியாத ஒருத்தரை நம்பி கையை சுட்டுக்கிறதா, இல்லாட்டி தெரிஞ்சவங்களுக்குள்ளேயே நம்ம இடம் மாறிக்கலாமா, இப்படியும் கணக்கு இருக்கு. இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு 20% ஓட்டு இருக்கு, 1 கோடி ஓட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ ஏடிஎம்கே பலம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும், டிஎம்கேக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும், விஜய்க்கு என்னன்னு தெரியாது, யூகம் தான் மிச்சம். அப்படிங்கிறப்ப போய் மாட்டிட்டு அப்புறம் மீள முடியாம தவிக்கவும் கூடாது. இப்படி நிறைய கணக்கு வழக்குகள் இருக்கு. ஆனால் சிம்பிளா சொல்றோம்னா இத்தனைக்கு மத்தியில ஒன்னும் உறுதியா சொல்லலாம், ஏடிஎம்கேக்கும் சரி டிஎம்கேக்கும் சரி வர்ற இந்த கூட்டணி கட்சிகள் வந்து நிச்சயமா நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. சிறிய கட்சிகளுடைய கை ஓங்கும், பார்கெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கான காரணமா விஜயா இருப்பார். அப்படி இல்லை நாங்க விஜய் பக்கம் போய்க்கிறோம். ஏன்னா விஜய் இப்பதான் புதுசா ஆரம்பிக்கிறாரு, எனக்கு நீ வர வேண்டாம் நீ வா அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் இல்லை. அவர் வந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டி ஒரு பெரிய அளவுல ரிசல்ட்டை, ஒரு ஈல்ட மகசூலை பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுவார் நிச்சயமா. அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங்லயே டிக்டேட்டிங் டோன்ல அவர் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார், வர்றவங்கள அரவணைக்கிற அந்த டோன் தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அங்க விஜய் கூப்பிட்டு இருக்காங்க, நான் வேணா அங்க போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா இப்போ சமீபத்துல போன இதுல கூட கேட்டிருந்தோம், திமுகவுடைய இந்த டார்கெட் பிக்சிங்ல அவங்க வந்து அடுத்த எலெக்ஷன்ல நம்ம 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சோ 200 தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும்னு அவங்க இண்டிகேட் பண்றது என்ன? கூட்டணி இல்லாம நம்ம இப்ப போயிடலாம் அப்படிங்கன்னா, இல்ல இவங்க டிமாண்டா நம்ம ஏத்துட்டு போக வேணாம், நம்ம தனி செல்வாக்குல 2016 ஜெயலலிதா போன மாதிரி நம்ம போலாம் அப்படின்ற நோக்கத்து வராங்களா? அவங்களுடைய பிளான் என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த மாதிரி நம்ம 200க்கு மேல அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தங்க? டிஎம்கேக்கு 200க்கு மேல கிடைக்கும்னா மொத்த கூட்டணிக்கு 34 சீட்டு தான் நாங்க ஒதுக்குவோம் தானே அர்த்தம். நீங்க 200 தொகுதி ஜெயிச்சிருங்க அப்படின்னா மீதி 34 தானே பாக்கி. அப்பனா அதுக்கும் குறைவாத்தான் நீங்க கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவீங்க அர்த்தம். கூட்டணி கட்சிகள் எப்படி ஏத்துப்பாங்க? அப்படின்னா கூட்டணி கட்சிகள் இல்லாமலேயே நாங்கள் சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு விதமான நினைப்புக்கு வந்திருக்காங்க. பட் ஹிஸ்டாரிக்கலா ஒண்ணு சொல்றேன், டிஎம்கே வந்து கண்டினியூஸா 2 தடவை ஆட்சி நடத்தினதே கிடையாது. கன்சிக்வெண்டா செகண்ட் டேர்ம் ஆட்சி பிடிச்சதே கிடையாது. கலைஞர் காலத்திலும் சரி, நீங்க இவர அண்ணாதுரை இருந்தாரு, அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு நடந்த எலெக்ஷன்ல கலைஞர் ஆட்சியை கைப்பற்றினார். அது வந்து டிஎம்கே கன்சிக்வென்ட்னு சொல்லலாம். ஆனா அது கலைஞர் தலைமையில. அதுக்கப்புறம் என்னாச்சு? 67 73 60 ஆமா அந்த டைம். அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து டிஎம்கே ஒரு தடவை ஆட்சிக்கு வந்து அடுத்த தடவை லூஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 2வது முறை டிஎம்கே ஆட்சி அமைத்தது கிடையாது. ஒருவேளை இந்த தடவை ஆட்சி அமைத்தால் அது வந்து சாதனையாக கருதப்படும். அது வந்து ஸ்டாலினுடைய சாதனை அப்படின்னு கருதி கொள்ளலாம். பட் அந்த சாதனையை அவ்வளவு சுலபமா செஞ்சிட முடியாது. இப்ப பாருங்க, இந்த சாதனையை நோக்கி அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு விஜய்னு ஒரு எலிமெண்ட் வருது. இப்ப அதை தொடர்ந்து நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் பேசப்படுது. ராகுல் அனுப்பி வைத்த தூதர்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. என்னெல்லாமோ இருக்கு. அந்த ராகுல் எங்க இருக்காரு? இந்தி கூட்டல்ல இருக்காரு. இந்தி கூட்டல்ல பக்கத்துல யார் இருக்கா? ஸ்டாலின் இருக்காரு. ஆனால் அவர் தான் விஜய இங்க கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு. ஆரம்பிச்சு விட்டேன். சோ இப்படி ஒரு பெரிய தலைச்சுத்தலா போயிட்டு இருக்குங்க. அப்படிங்கிறப்போ அவ்வளவு சுலபம் கிடையாது. இல்ல சார், ஆனா இப்போ 2014 சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2016 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக 2வது கன்சூல் டைமா ஜெயிச்சாங்க. அப்போ வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒண்ணு எமர்ஜ் ஆச்சு. சோ மக்கள் நல கூட்டணி எமர்ஜ் ஆனதுனாலதான் ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சது அப்படிங்கிறது ஒரு பெரும்பாலானோட ஒரு கருத்தா வந்து இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு மாற்று சக்தி இருந்தாலே அது வந்து எதிர்கட்சியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மாறும்போது இப்போ 2 மாற்று சக்தி இருக்கிறாங்க இல்லையா? நல்ல கேள்வி. அதாவது மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது 6 கட்சிகள் சேர்ந்து 6% வாங்கின கூட்டணி. ரைட்டா? எல்லாம் நாம் கேவாசா இருக்கு. அவங்க பிரிச்சாங்க. பிரிச்சாலும் அந்த தடவை கலைஞர் கடைசிக்கு சொல்லியிருந்தார், 1% வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் தோல்வியடைந்தோம்னே சொல்லிக்கிட்டே இருந்தார். ரைட்டு, ஏதோ ஒண்ணு. ஆனால் அதை இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஃபோர்ஸுக்கும் விஜயுடைய ஃபோர்ஸுக்கு இடையில் நிச்சயமா வித்தியாசம் இருக்கும். விஜய் வந்து ஒரு சாலிட் ஃபோர்ஸா உருவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க பிரிச்சதை காட்டிலும் மிக அதிகமான வாக்குகளை பிரித்தார் என்றார். அதனால ஏற்படக்கூடிய ஒரு டேமேஜ் நேரடியாக திமுகவுக்கு பாதிப்பை உருவாக்கும் என்றால் அது டிஎம்கே வாங்கக்கூடிய அடி பலமாகும். இப்ப நீங்க சொல்றீங்க மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணிக்கு பின்னால் சிறுபான்மையினர் சப்போர்ட்டுங்கிறது எந்த அளவுக்குங்கிறது இம்பாக்ட் ஏதாவது இருந்ததா? ஆனா விஜய் விஷயத்துல அது கிடையாது. சிறுபான்மையினர் ஓட்டை அவரால் ஈர்க்க முடியும். அந்த இடத்துல அவர் இருக்கிறார். சிறுபான்மையினர்ல குறிப்பாக கிறிஸ்தவர்களின் வாக்குகளை அவரால் அள்ள முடியும். அந்த இடத்தில் அவர் இருக்கிறார். இதே நேரத்துல நீங்க சொன்ன அந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணிக்கு இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் கிடையாது. இன்னொன்னு, விஜய் ரொம்ப பிரபலமானவர். விஜயுடைய ரசிகர்கள் வெறித்தனமாக அவருக்காக வேலை பார்ப்பாங்க. அது அப்புறம் ஏஜ் ஃபேக்டர் இருக்கு. விஜய் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனேயே கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. போட்டுக்கிட்டே இல்லை. அதனால அவங்களுடைய தொண்டர்கள் வந்து ஃபெடப் ஆகல. உற்சாகமா வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள்.
அதனால இப்ப என்னென்ன ஆகுங்கிறத சொல்றேன். ஒரு ஓட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது 18ல இருந்து 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சிறுபான்மையினர் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த 3 இதுல சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது டிஎம்கே ஓட்டு, இந்த இளைஞர்கள் ஓட்டுங்கிறது சீமான் டிஎம்கே இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ஓட்டு. அதுல ஒரு குறைந்த அளவுக்கு பிஜேபிக்கும் கிடைக்கும், அண்ணாமலை காரணமா வச்சு. ரைட்டா? இதுல பிஜேபிக்கு கிடைக்கிற ஓட்டு டைவர்ட் ஆகும்னா நம்ப தயாரா இல்லை. ஏன்னா அதுல ஒரு சித்தாந்த பின்னணி ஒண்ணு உண்டு. அந்த இதுக்கு போடுறவங்க அதுக்கு தான் போடுவாங்க, வேற யாருக்கும். மற்றவங்க பெருமளவு இந்த ஓட்டு விஜய்க்கு டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்போ தனக்கு ரெகுலரா வரக்கூடிய பைப் லைன் இருக்குல்ல, அதுலேருந்து திடீர்னு ஒரு மடைமாற்றம் நிகழ்வதை டிஎம்கே பார்க்கும். அதனால டிஎம்கேக்கு வருகிற தேர்தலில் ஓட்டு இழப்பு ஏற்படும். ஆனா இப்போ இந்த எலெக்ஷன்லயே எடுத்துக்கலாம். இப்போ 2024 எலெக்ஷன்லயே அவங்க என்னதான் ஒரு ஃபுல் ஸ்வீப் பண்ணியிருந்தாலும் கூட அவர் திமுகவுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது குறைஞ்சுதான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3% மேல குறைஞ்சிருந்தது அப்படின்னு தான் அப்படி கணக்கிடப்படுது. ஆனா அது 3% கீழே குறைஞ்சிருந்தாலும் கூட அவங்க லூஸ் பண்ண இடங்கள்னு ஒண்ணு பெருசா இல்லையே. எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருந்தது. இப்போ ஒரு சிம்பிளா அரித்மெட்டிக் கால்குலேஷன் படி அந்த டயத்துல எல்லா பேப்பர்லயும் வந்திருந்தது. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சேர்ந்து 17 தொகுதியில ஜெயிச்சிருப்பாங்கன்னு. சோ உங்களுக்கு எதிராக கடுமையான அதிருப்தி இருந்தாலும் கூட அந்த அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இல்லை அப்படின்னா அப்ப என்ன செய்ய முடியும்? இப்போ விஜய் வர்றாரு, ஒருவேளை அவர் அந்த அறுவடை செய்யக்கூடிய இடத்துக்கு அமர்ந்துட்டார்னா பெரிய டேஞ்சர். இப்ப இந்த RS பாரதி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. இதுல என்னன்னா அவர் 2 அமாவாசைக்கு தாங்குவாரா அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் எங்க கட்சியில இருந்தவர், அவர் எங்க கட்சியோடைய பொருளாளராக இருந்தவர். அதனால போகும்போது அவருக்கு ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு, அவர் அவரால் ஷைன் பண்ண முடிஞ்சு. ஆனா மத்தவங்க அப்படி இல்லை. மத்தவங்க அப்படின்னா பேரை சொல்லாம அவர் விஜய் குறிப்பிடார் 2 அமாவாசைக்கு மேல தாங்க மாட்டாங்க. இப்போ டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷர். ஏன்னா இப்பவே நிறைய இடங்கள்ல இந்த அவங்க கொடியை அறிமுகப்படுத்திய பிறகு நிறைய மாவட்டங்கள்ல அந்த கொடியை ஏத்துறதுல காவல்துறையுடைய அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற செய்தி நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம். மாநாடு கூட ஃபர்ஸ்ட் திருச்சியில திட்டமிடப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ விக்கிரவாண்டி பக்கத்துல ஏதோ ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடியும் தமிழக ஆளுங்கட்சியோடைய திமுக அரசுடைய அழுத்தம் இருக்கு அப்படிங்கிற போது இப்ப இந்த அழுத்தம் அதிகமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இதெல்லாம் ஏடிஎம்கே ஆரம்பிச்சப்போ எம்ஜிஆருக்கு எதிராக நடந்தது. எம்ஜிஆர் அதிமுகங்கிற கட்சியை ஆரம்பிச்சப்போ இதே போல அப்போ இங்க டிஎம்கே ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. அப்ப காவல்துறையோட அனுமதி மறுப்பு எல்லாம் நடந்தது. எம்ஜிஆருடைய திரைப்படங்களை திரையிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போல சைக்கிள் செயின் இதெல்லாம் வச்சுட்டு அதிமுக தொண்டர்கள் அடிக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த டயத்துல எவ்வளவு கடுமையா சித்திரவதைக்கும் கஷ்டத்துக்கும் அதிமுக தொண்டர்கள் உள்ளானார்கள் அப்படிங்கிறத நீங்க சைதை துரை சாப்பிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து பாருங்க. புட்டு வச்சிரு. ஏன்னா அவர்லாம் அதோட ஐ விட்னஸ். அவர் இன்னைக்கு ஏடிஎம்கே பற்றி அதோட முழு வரலாறையும் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர்ல அவர் சைதை துரை சார். நீங்க அவர்கிட்ட கேட்டா போதும், ஏகப்பட்ட அந்த ஸ்டோரி அப்படியே ரியலிஸ்டிக்கா விழும். ஸோ இவ்வளவு நடந்திருக்கு. இப்போ விஜய் தங்களுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு டிஎம்கே விட்டார். விஜய்க்கு தேவையான அத்தனை இடையூறுகளையும் அவர்கள் செய்வார். விஜய்க்கு எதிரான அத்தனை இடையூறுகளையும் செய்வார்கள். இப்ப கொடியேற்றத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கல, இது எல்லாம் அந்த அரசியல் அவங்கள்ட்ட இருக்கு. அது அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள வரும். அப்போ அது முடியாதுன்னு சொல்லி மறுப்பாங்க எல்லாம். ஆனா இப்படியே அந்த முரண்பாடு கூர்மையடைய ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, விஜய் டிஎம்கேக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு விஜய் அறியாமலே விஜயை கொண்டு போய் விட்டுரும். இவங்க படுத்துற பாடே விஜய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும்.
ஒரு ஸ்டேஜில். அப்படின்னா விஜயுடைய அரசியல் என்பது டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு கொண்டு போய் விட்டுரும். அப்படி ஒரு நிலைமையை டிஎம்கே அரசே செதுக்கிக் கொள்வது என்பது திமுக அரசுக்கு நிச்சயமா பெரிய நஷ்டத்தை உருவாகும். அது திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது காரணத்தோட தான் சொல்றேன். என்னன்னா டிஎம்கேக்கு இன்னைக்கு கிடைத்து கொண்டு இருக்கிற வாக்குகள்ல கான்ஸ்டன்டா கிடைச்சுக்கிட்டு இருக்கிற ஓட்டு அப்படிங்கிறது சிறுபான்மையினர் ஓட்டு. 10% முயற்சி இல்லாம அப்படியே ஓசிக்கு லம்பா கிடைக்குது. வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் அப்படி கிடைச்சதே கிடையாது. அந்த விஷயத்துல இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே ஜாதகம் ரொம்ப யோக ஜாதகம், பிரமாதமா கிடைக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறதும், விஜய தங்களுக்கு நேர ஆப்போசிட்ல கொண்டு போய் டிஎம்கே வச்சுட்டு அவரை ஒரு கார்னர்ல ஒரு மூலையில கொண்டு போய் தள்ளுறது என்பது நிச்சயமா தங்களுக்கு வரக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை கெடுத்து கொள்ளக்கூடிய சமாச்சாரம். அப்படி பண்ணா அது நிச்சயமா பேக் ஃபயர் ஆகும். விஜய் மேல ரொம்ப கை வச்சுக்கிட்டே போனாங்கன்னா டிஎம்கேக்கு பேக் ஃபயர் ஆகும். இல்ல, ஆனா கடந்த காலங்களை நம்ம பாக்குறோம், இந்த சிறுபான்மை ஓட்டு நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திமுக முன்வைத்த முக்கியமான 2 ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒண்ணு நாங்க பாஜகவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு காமிக்கிறது, இன்னொன்னு யாருக்கு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்துறது. இந்த 2 விஷயத்த கான்ஸ்டன்டா அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ திமுக ஒரு மாற்று ஸ்ட்ராட்டஜியா, விஜய் நம்ம கூட வரல அப்படின்னா அவர் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முத்திரை குத்தும் பட்சத்துல அது எப்படி மாறும்? அப்படி சும்மா போற பொழுது போகாம இவர் பி டீம்ல எப்படி முத்திரை சாப்பா போட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை நிரூபிக்கணும்ல. இப்போ ஏடிஎம்கே சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபியும் தனித்தனி ஆயிடுச்சு, வெளியில வந்துட்டாங்க. நிச்சயமா பிஜேபியோட அலையன்ஸ் இல்லைங்கிறது இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இனிமேல் ரொம்ப காலத்துக்கு இவரை ஏடிஎம்கே பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கலைஞர் நாணய வெளியீட்டு நிகழ்ச்சி அதை மத்திய அரசு மூலம் தான் நடத்தப்பட்டது. அப்படித்தான் ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்துல எழுதுறாரு, ரைட்டா? அப்படிங்கிறப்போ இப்ப எப்படி இப்போ ஒரே மேடையில ராஜ்நாத் சிங்கும் இருக்காரு, அதே நேரத்துல ஸ்டாலினும் இருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலையும் தான் போயிருந்தாரு, எல்லாம் தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு நீங்க பி டீம் இது அதுன்னு மாத்தி சொல்லுவீங்களா? இப்ப அதை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இவங்க என்ன வார்த்தையை கடந்த காலத்துல பயன்படுத்த அந்த வார்த்தையை இவர் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு நீங்க யாருக்கு பி டீம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். உண்மை என்னன்னா இங்க யாருக்கும் பி டீமே கிடையாது. இங்க யாருக்கும் பி டீம் கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் சார்ந்து அவங்க ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இதான் இதுல ஒரு விஷயத்த உறுதியா சொல்லலாம், விஜய் பிஜேபியோட அலைனாக மாட்டார். விஜய் பிஜேபியோட அலைனாக மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் சர்வை பண்ணணும் அப்படின்னா, மேலும் மேலும் வளரணும்னா பிஜேபியோட க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டல் மேக்கப் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவருக்கு க்ளோஸா இன்னைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட 2 நாளைக்கு முன்னால நிறைய பேசிட்டு இருக்கு. அதுல விஜய்கிட்ட கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ், அவருடைய ஐடியாஸ் எகைன்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா எகைன்ஸ்ட் டிஎம்கே அப்படிங்கிறது இன்னும் அவர் முடிவு செய்யல. ஆனா அப்படி முடிவு செய்யக்கூடிய இடத்துக்கு டிஎம்கே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அப்படித்தான் ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆர்எஸ் பாரதியிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ அனுமதி மறுப்பதுலேருந்து வரைக்கும் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த 2000 இதுதான் சீனு, இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அப்படின்னா 2026 தேர்தலின் போது திமுக கூட்டணி உடைவதை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கூட்டணில இருந்து சில கட்சிகள் பிரியலாம், பல கட்சிகள் பிரியலாம். பிரியிற கட்சி ஒண்ணு ஏடிஎம்கே பக்கம் போகலாம், இல்லாட்டி விஜய் பக்கம் போகலாம். ஆனா சில நேரத்துல அரசியல்ல காத்து இப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும், சில நேரத்துல சுழன்று அடிக்கும். அது எப்படி எப்படிலாம் தூக்கி போட்டு ஏதோ ஒண்ணு கொண்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சுழன்று அடிச்சு விஜய் உள்பட எல்லாருமே ஏடிஎம்கே கை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருக்கு டிஎம்கே. பட் அப்படி ஆறுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் சொல்றேன், அப்படி ஒரு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.
ஆனால் அப்படியெல்லாம் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒருவேளை ஏடிஎம்கே, பிஜேபி, இது விஜய் எல்லாருமே ஏதோ ஒரு புள்ளியில ஒன்று சேரலாம். அதாவது டிஎம்கேக்கு எதிராக இருப்பது ரொம்ப விஜயை இரிட்டேட் பண்ணி ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் ஃபுல்லா ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை விஜய் எடுத்து, ஆனால் ஆன்டி டிஎம்கேல பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு வச்சுப்போம் விஜய். அப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேரலாம், ஏடிஎம்கே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போலவே. அந்த டயத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஃபர்மிடபிளா இருக்கும். அந்த டயத்துல காங்கிரஸ் அதை விட்டு வெளியில வரலாம். ஏன்னா சுனிலுடைய ஐடியா அதுதான். இப்ப சுனில் காங்கிரஸுக்கு ஏடிஎம்கே இடையில பேட்சப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு இடையில டிஎம்கே பண்ற டார்ச்சர் தாங்காம விஜயும் இந்த பக்கம் வந்தாருன்னா இது பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆயிரும். ரொம்ப ரொம்ப வலுவான கூட்டணி ஆயிரும். அதாவது அதிமுக, காங்கிரஸ், விஜய் அப்படி ஆச்சுன்னா. ஆனா அதுக்கு ரிமோட் சான்ஸ் தான் இருக்கு. பட் இந்த மாதிரி ஆகுமா இல்லையாங்கிறது டிஎம்கே அரசு விஜய்கிட்ட நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்தது. அதுக்காக சொல்றேன். நீங்க ஒருத்தர் ரொம்ப இம்சை பண்ணி ஒரு இடத்துல தான் அவங்க அப்படியே போயிட்டு இருப்போம், ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்ந்துருவாங்க. இதுல என்னன்னா, இப்போ விஜய், சீமான், அதுக்கப்புறம் இவங்க சேருவாங்க, காங்கிரஸ் உள்ளிட்ட இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் 2026 திமுக கூட்டணி, திமுக ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படின்னா அது அமைப்பு பலம் கொண்டு அதிமுகவால தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. 26 பொறுத்த வரைக்கும் திமுகவை அகற்றணும் அப்படின்னா அமைப்பு பலமும் அதுக்கான ஆள் பலமும் கொண்டு அதிமுகவால தான் அகற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா இருக்கு. ஆனா அதை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ விஜய் இல்ல கூட்டணி இது ரெண்டுமே இல்லாம அதிமுகவால் அந்த இடத்தை நோக்கி நகர முடியுமா? இப்போ 2024 தேர்தல்ல ஒரு சீட்டு கூட ஏடிஎம்கே ஜெயிக்கணும். ஆனால் வாங்கி இருக்கிற வாக்குகளை ரொம்ப குறைவான வாக்குகள் நான் சொல்ல மாட்டேன். 20% வாங்கியிருக்காங்க. 20% கூட்டணி கட்சியும் சேர்த்தே நான் சொல்றேன். ஏன்னா ஏடிஎம்கே பக்கத்துல பெருசா கூட்டணி கட்சின்னு ஒண்ணும் கிடையாது. தேமுதிக அது 1/2% கட்சி. சோ தேமுதிகவுக்கு கிடைச்ச ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டா தான் இருக்கும். அதனால கூட்டணி கட்சி ஓட்டுன்னு பார்க்க தேவையில்லை. கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து என்ன ஓட்டு கிடைச்சா எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டு தான். அப்படிங்கிறப்போ அந்த கூட்டணி இதோட சேர்த்தீங்க அப்படின்னா 23% ஓட்டு வருது. அது நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல வருது. 23% ஓட்டுங்கிறத சாதாரண ஓட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அது ரொம்ப முக்கியமான ஓட்டு. தமிழ்நாட்டில் 25 and above இருந்தால் நீங்க ஆட்சியை பத்தி கற்பனை பண்ணலாம், ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு. சில சந்தர்ப்பத்தில் வெறும் 26-27% இருந்த டயத்திலே டிஎம்கே ஆட்சி பிடிச்சிடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஓட்டு ரீதியா இந்த நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஜெயிக்கலே ஒழிய அவனுடைய வாக்குகள் ஏடிஎம்கே படுமோசம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் டிஎம்கேக்கு எதிராக அது எப்படி சமாளிக்கும் அப்படின்னா, டிஎம்கே எப்படி சமாளித்து கொண்டிருக்கிறதுங்கிற கேள்வியை கேட்கணும். அதுக்கு விடை தெரிஞ்சா தான் இதுக்கு பதில் சொல்லணும். டிஎம்கே சமாளிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அதனுடைய கூட்டணி பலம் தான். டிஎம்கேயின் பலம் அல்ல, கூட்டணி பலம் தான் திமுகவினுடைய பலம். இந்த கூட்டணி உடைந்தால் டிஎம்கே பலம் ஒன்றி போகும். அது தோற்றாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். சோ கூட்டணி பலம் தான் இன்னைக்கு டிஎம்கே பலம். நன்றி சார். தேங்க்யூ சார்.